கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அந்த 18% வாக்கும் அண்ணாமலை தன் மீது பற்றுதல் கொண்ட வாக்காட்டு மோடி பிரதமர் என எடப்பாடி எதிர்ப்பு வாக்காட்டு எடுத்து வச்சிருக்கிறார். இதை வச்சுட்டு இன்னைக்கு அண்ணாமலை ப்ளே பண்றாரு. அண்ணாமலை எதிர்த்து ஆடுறாரு, அஃபென்சிவ்ல ஆடுறாரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறது ஐயா குருமூர்த்தியை ஒத்துக்கிட்டார். இந்த இடத்துக்குள்ள தன்னோட அரசியல் முக்கியத்துவம் வரக்கூடிய அளவில் தனி கட்சியா, சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்றதா, விஜயோட இணைந்து செயல்படுறதா, ரஜினிகாந்த் ஆசீர்வாதத்தோட களத்துக்குள்ள நிற்கிறதா, பல ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. டிடிவி அவர்களை இப்படிதான் தூண்டி விட்டு வெளியே அனுப்புனாரு அப்படின்லாம் சில கேள்விகள். டிடிவி ஒன்றும் குழந்தை இல்லை. டிடிவிக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த உயர்வான அந்த இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு தான் கூட்டணி நாங்க வரல, எடப்பாடி முதலமைச்சர் வச்சா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு சொல்றாருல்ல, ஏன் முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேள்வி வருது. அந்த இடம் தான் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய இடம். இப்போ ரஜினிகாந்த் அவரை சந்திச்சது, மாசத்துக்கு ஒரு முறை 2 முறை சந்திப்பேன், என்னோட குரு அப்படின்லாம் சொல்றாரு. தலைவர்னு சில விஷயம்லாம் சொல்றாரு. குருங்கிற வார்த்தை கூட பரவாயில்ல, தலைவர்ங்கிற வார்த்தை தான் தனி கட்சி தொடங்கிடுவாருங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது. அதுதான் சார். ஏன் இந்த இவரு சினிமாக்காரன் கிடையாது அண்ணாமலை அவர்கள், பெரிய சினிமா பார்க்கல. ரஜினிகாந்தே ஒருக்கா அந்த ஒரு அரசியல் அந்த காலகட்டத்தில் அண்ணாமலையை பற்றி என் ஒப்பீனியன் கேட்டார். என்னென்ன சார் அண்ணாமலை எப்படின்னு கேட்டாரு. அப்போ அண்ணாமலை வந்து ரஜினியோட சிஎம் கேண்டிடேட் சாய்ஸா கூட இருந்திருக்கலாம். ஓகே, அதான் சார். இப்போ அந்த தலைவர்னு சொல்றாரு, ஒப்பீனியன் கேட்கலாம், அரசியல் பத்தி பேசலாம்ல, அதான் நடக்கும். ரஜினி நம்ம அரசியலுக்கு வருவாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஆதரிக்கிற மாதிரி போயிருவோம்ல, அதனால சொல்லாம இருக்கிறாரு. இப்ப விஜய்க்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்றாரு? அப்ப ரஜினிக்கு சொல்லணும். ஒரு திரைக்கலைஞன் வராரு அப்படின்னு ரஜினி சிமான் ட்ரெயில இருந்து வர இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டேக் தானே வைக்கணும். அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அண்ணாமலை மேலையும் ஒரு வெல்விஷர். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஒரு தனி இயக்கம் ஆரம்பிக்க போறாரு. இந்த விஷயம் வந்து ஒரு மாச காலமா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஒரு வதந்தியா இல்லை தகவலா செய்தியா என்ன நமக்கு தெரியல. இதுக்கு அவரும் ஒரு பதிலாக அளிச்சாரு. நான் வந்து சிரிச்சுக்கிட்டே சில பதிலாக சொன்னார். உங்களுடைய பார்வை என்ன சார்? தனி கட்சி வருமா? அது செல்ஃப் எடுக்குமா? கண்டிப்பா மோடி அதை அனுமதிக்க மாட்டார். காரணம், எதியூரப்பா, கர்நாடகாவின் எதியூரப்பா, உத்தரப்பிரதேசின் கல்யாண் சிங், மத்திய பிரதேசின் உமா பாரதி, கேஷவ்பாய் பட்டேல், சங்கர் சிங் வகேலா, மதன்லால் குரானா, இந்த மாதிரி யாருமே வாஜ்பாய் அத்வானி காலகட்டத்தில் வந்தது மாதிரி வரல. நீங்கள் குஜராத்தில் வந்தது கூட மோடி பொறுப்பல்ல, அவங்களுக்குள்ள சண்டைக்குள்ள மோடியை கொண்டு வந்தாங்க. காஸ்ட் நியூட்ரல், ஒரு ராஜ்புட்டுக்கும் ஒரு பட்டேலுக்கும் இடையில் உள்ள சண்டையில். அப்போ தன் ஆட்சி காலத்தில் பிரமோத் மகாஜனும் வாஜ்பாய் யூபியில் பண்ண தவிர, அத்வானியும் அனந்தகுமாரும் கர்நாடகாவில் பண்ண தவிர தமிழ்நாட்டில் தான் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா அவர்களே தமிழ்நாட்டில் பாஜகவின் அடையாளம்னா அண்ணாமலை தாங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். ஏற்கனவே பெடரல் இதில் நானும் மாறுபட்ட கருத்தை அவருக்கு சொல்லியிருந்தேன். டேட்டாவுக்கு முரணாக இருக்குங்கிறத கூட அவரை கருத்துரிமையில் மறுத்து சொல்லியிருந்தேன். இப்போ அவரே வந்து இன்னைக்கு துக்ளக்கில் வந்து அண்ணாமலை தான் அடையாளம். 18% என்டிஏ வாக்குகள், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். மோடி பிரதமர் என்பதற்காக மாற்றத்தை அண்ணாமலை ரூபத்தில் பார்த்த மக்கள் தான் அந்த வாக்கை அளித்தாங்க. நாம் தமிழர் சீமானே சொல்லுவார், அண்ணே நான் 12% போயிருப்பேன், தம்பி அண்ணாமலை குறுக்க வந்து என் ஓட்டை ஒரு 4-5% ஓட்டை தட்டிட்டு போயிட்டாரு, அல்லது எனக்கு 12க்கு மேலே விழுந்திருக்கோம்னே, நான் 8ஓட நின்றுருக்க மாட்டேன், அண்ணாமலை தான் எனக்கு 12 வராமல் நான் 8ஓட நின்னது காரணங்கிறது சீமான் ஒரு கருத்தாட்டே சொல்லுவார். ஸோ அந்த 18% வாக்குகள்ங்கிறது அண்ணாமலை உழைப்பு, திறமை, மதிநுட்பத்தில் எடுத்தது. ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்தார் முக்குலத்தோர் கம்யூனிட்டிக்கு. 26க்கு மேலே தினகரன் ஓபிஎஸ் கையில் அதிமுக வந்துடும்னாப்புல. அப்போ தினகரன் ஓபிஎஸ் கையில் வரணும்னா
நம்ம பாஜகவை எம்பவர் பண்ணணும்னு அவங்க அபரீதமாக ஓட்ட போட்டாங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை இறக்கும் தருவாயிலும் 35-40% வாக்கு பலத்தோடு இருந்த ஒரு தலைவரோட கருத்தை, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற கருத்தை எடுத்து அடித்து விளையாடினார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆன்மீக அரசியலுக்கு பயந்து அண்ணாவே மதுரையில் பேசலைங்கிறத சொன்னார். எடப்பாடி ஊழல்னார், ஜெயலலிதா ஊழலை சொன்னார், அதிமுகவின் ஊழலை சொன்னார். மொத்தத்தில் இந்த 18% ஸ்டாலினை விட எடப்பாடி ஏற்றுக்கிடாத ஓட்டு, ஸ்டாலினை விட எடப்பாடி ஏற்றுக்கிடாத ஓட்டு. இதுதான் இந்த 18% மையப்புள்ளி. எடப்பாடி எதிர்ப்பு ஓட்ட சீமான் தான் எடுத்து வளர்ந்துருக்கார் 8%. அண்ணாமலை வரலன்னா அவர் 12 போயிருப்பார். ஸோ அண்ணாமலை எடுத்து பிடிச்சது எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு, ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு அல்ல. எடப்பாடி என்ன கணக்கு போட்டார், என்ன 33 இருக்குது, ஒரு திருநாக்கரசு கொண்டு போன மாதிரி 1 1.5 ஓபிஎஸ் கொண்டு போவார்னு நினச்சார். ஆனால் ஓபிஎஸ் 13% காலி பண்ணிட்டார். 1 2 இல்லை, 13% காலி பண்ணிட்டார். ஓபிஎஸ் 13% காலிங்கிறது ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை எல்லாம் சேர்ந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட். டெல்லி தலைமையில் எடப்பாடி ஆதரவாளர்கள் எடப்பாடிக்காக கூஜா தூக்குறாங்க, காவடி தூக்குறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர்னு இருக்கிறார். எல்லாம் என்ன ஓப்பனாக சொல்லி தரவலை சொல்லி முகத்துக்கு நேரம் தான் எல்லாத்தையும் அடிப்பேன், யாரையுமே முதுகில் குத்துறதில்லை, எல்லா குத்தும் எல்லாருக்கும் கருத்து எல்லாம் நெஞ்சில் தான் வரும். அவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுன்னா எப்படி விளவங்கோட்டில் முக்குலத்துறை இல்லாத இடத்துல 4வது போனார் ஐயா எடப்பாடி பழனிசாமி? முக்குலத்துறை இல்லாத புதுச்சேரியில் அதிமுக முத ஆட்சிக்கு வந்த இடத்துக்குள்ளே எப்படி அவர் 4வது போனார்? நாம் தமிழர் சீமான் தாக்கு பிடிச்சி 3வது வந்துட்டார். தென் மாவட்டத்தில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி எடுத்ததை விட பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறார். அப்போ எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார். அப்போ அவர் 20%, முபாரக்கையும் புதிய தமிழத்தையும் சேர்த்தா 21. அண்ணாமலை பாஜக 11.4, அது ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் எல்லாம் சேர்த்தா தாமரையில் 11.4. அந்த 20க்கும் 11.4க்கும் கம்பேரிசன். அட்லீஸ்ட் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும். இதுதான் மோடியின் விருப்பம், ஆர்டியின் விருப்பம். ஓகே. ஆனால் ஒரு எடப்பாடியின் ஆதரவாளர்கள், பாஜகவில் எடப்பாடியின் கைக்கூலியாக இருக்கவங்க, தினமலர் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் 60 சீட்டு அண்ணாமலை கூடிய இடத்துல 25 போதாதா 30 போதாதான்னு கப்சாக்களையும் புருடாக்களையும் பலத்துக்கு ஏற்ப சீட்டு பாஜக வேணுங்கிற அக்கறையே இல்லாமல், ப்ரோ மோடியாக இல்லாமல் ஆன்டி ஸ்டாலின் நாட்டு கதைகளை விட்டுட்டு இருக்காப்புல. அண்ணாமலை ப்ரோ மோடி, அவர் ப்ரோ மோடிங்கிறத நிரூபித்து மோடியின் ஆசீர்வாதத்தோடு அவருக்கு முக்கியத்துவம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு அணியை கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சீமான் சொன்னார் பார்த்தீங்களா, பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் 15 இடம் வெற்றி பெற்றிருப்பாங்க, 2 மந்திரி வந்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் தன்னை என்டிஏ மோடி அண்ணாமலை முன்னிறுத்தி சீமான் வெர்சஸ் ஸ்டாலின்னு வந்துடும். இப்போ இந்த விஜய் வெத்து வேட்டா மண்குதிரை மாதிரி இந்த போலித்தனமாக கிளைம் பண்ணுறதில்ல, இது நிஜம் வந்துடும்னு சொன்னதும் மக்களவையிலே கூட்டணி வேண்டாங்கன்னு ஒரு 18% வாக்கு பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு மைனஸ்ன்னு ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வேல்யூ இல்லாத பாஜக கிட்ட எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாருங்கிறத சீமானே சொல்றாரு. அப்போ சீமான அண்ணாமலை சிஎம்மா முன்னிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2024 மக்களவையிலே வராதவர் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பாஜகக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்போ என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. இப்போ நாங்கள் ஆர்டி டீம் தான், ஆல் இண்டியா டீம், நாங்கள் பண்டாரி ஜெய்ஸ்வால் எல்லாமே சேர்ந்து பிரித்து விட்டுறோம்னு நினச்சி எங்களை தான் பிரிக்க முடியாதுங்கிறத சொல்கிறாரு. பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டவன்னு சொல்கிறார். 24 அவருக்கு நன்றி கடன் இருந்தா எங்கே போச்சு அந்த நன்றி கடன்? அப்போ அவர் சீமான அண்ணாமலை மோடி ஆசீர்வாதத்தோட ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பாஜகவுக்குள்ளே வர்றார். பாஜகவும் 20% வருதுன்னு அவரை பெருசாக மதித்து அண்ணாமலையை கலத்தி விட்டுட்டாங்க. எடப்பாடியால் அண்ணாமலை கலத்தி விடப்பட்டிருக்கிறார். அந்த 18% வாக்கும் அண்ணாமலை தன் மீது பற்றுதல் கொண்ட வாக்காட்டு, மோடி பிரதமர் என எடப்பாடி எதிர்ப்பு வாக்காட்டு எடுத்து வச்சிருக்கிறார். இதை வச்சுட்டு இன்னைக்கு அண்ணாமலை ப்ளே பண்ணுறார். ஸோ எதுவுமே ஃபைனல் அல்ல. திருமணி வைத்தியநாதனோ ரங்கராஜ் பாண்டேயோ யாருமே இது ஃபைனல்னு நினைக்க முடியாது. அண்ணாமலை எதிர்த்து ஆடுறாரு, அஃபென்சிவில் ஆடுறாரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறது ஐயா குருமூர்த்தியை ஒத்துக்கிட்டார்.
ஸோ இந்த இடத்துக்குள்ள தன்னோட அரசியல் முக்கியத்துவம் வரக்கூடிய அளவில் தனி கட்சியா, சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுறதா, விஜயோட இணைந்து செயல்படுறதா, ரஜினிகாந்த் ஆசீர்வாதத்தோட களத்துக்குள்ளே நிற்கிறதா, பல ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அண்ணாமலை. டிடிவி அவர்களை இவர் தான் தூண்டி விட்டு வெளியே அனுப்புனாரு அப்படின்லாம் சில கேள்விகள் வருது. டிடிவி ஒன்றும் குழந்தை இல்லை. டிடிவிக்கு எல்லா விஷயமும் தெரியும். டிடிவி குடும்பம் 30 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளது. இவங்க எல்லாமே வந்து எந்த மூவும் செய்ய முடியாமல் டிடிவி குடும்பத்துக்கிட்ட எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்க தான் சிவி சண்முகத்திலிருந்து நயினார் நாயந்தர்லேருந்து எல்லாரும். நயினார் வந்து நன்றியுடன் உள்ளவன் அந்த குடும்பத்தால் தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நயினாருக்கு என் பாராட்டுக்களை அந்த இடத்துக்குள்ளே நான் தெரிவிச்சுக்கிறேன். அது சிவி சண்முகத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, நயினாருக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அரசியலை நடத்தினவங்க, காய் நகர்த்தினவங்க. அவங்க உச்சாணி கும்பலில் இருக்கும்போது எடப்பாடியெல்லாம் அவங்கள எதிர்பார்த்து தானேனாங்க. நாம் அவங்கள அடித்தோம், டெமாகேக் பண்ணார், ஒரு கல்லுக்கு 2 கல்லுங்கிற மாதிரி. அவர் நாடார்களுக்கு எதிராக மறவர்களையும் பரதவர்களையும் ஐயா எம் நடராஜன் தூண்டி விட்டதுனாலையும் 2 பிரதமரை கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைக்காதும் மனிதநீதிக்கு மனிதநீதிக்கு அடிப்படையில் நம்ம மோடி கிட்ட இவங்களுக்கு எதிராக இது பண்ணி நம்ம ஜெயித்தோம். யாரெல்லாம் ஜெயித்தோம்னா சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்லை கணேசன்ஜி போன்றவர்கள்ட்டெல்லாம் மோடியை நம்ம ஜெயித்தோம். ஆனால் இவங்க உயர்வான இடத்துல இருந்தாங்கங்கிறத நம்ம என்றைக்குமே மறுத்து பேச மாட்டோம். டிடிவியோட ஆர்கே நகர் சாதனையை மறுத்து பேச மாட்டோம். ஆர்கே நகரில் டிடிவி நிற்கும்போது தொப்பி வச்சுக்கிட்டு எடப்பாடி ஒர்க் பண்ணது நமக்கு தெரியும். சரத்குமார் இவர்கிட்ட சேர வந்தது, எதுக்கு சேர வந்திருப்பாரு அது தெரியுமில்ல அவங்களுக்கு, அது நம்ம பெருசாக எடுக்காண்டாம். ஓகே, சேர வரும்போது அந்த இடத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டரான எடப்பாடியே வந்து நின்னது நம்ம மறக்க முடியாது. அப்போ இவ்வளோ உயர்வான இடத்துல இருந்தவருக்கு அண்ணாமலை சொல்லி தான் அரசியல் பண்ணணுமா? அந்த உயர்வான அந்த இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு தான் கூட்டணி நாங்க வரல, எடப்பாடி முதலமைச்சர் வச்சா நாங்க வர மாட்டோம் அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு சொல்றாருல்ல, ஏன் முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேள்வி வருது இல்லை சார்? அந்த இடம்தான் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய இடம். ஒவ்வொருவரும் தங்கள் நன்மைக்கு தான் அரசியலை பார்க்குறாங்க. ஒரு சிலர் ஆன்டி ஸ்டாலின்னு சொன்னவங்க ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் ஏமாத்திருக்கலாம். நீதி நேர்மை நாணயம்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, யாரை ஏமாத்தினாலும் ஏமாத்துறீங்கிற சொல்லவும் தான் ரவீந்திரன் துரைசாமி. அவன் யார் எங்கேருந்து வந்தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒரு சிலர் ஏமாத்திருக்கலாம். இப்போ ரவீந்திரன் துரைசாமி உடைச்சி சொன்னதில் அவங்க விழிச்சிருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் அவரை சந்திச்சது, மாசத்துக்கு 1 முறை 2 முறை சந்திப்பேன், என்னோட குரு அப்படின்லாம் சொல்றாரு. தலைவர்னு சில விஷயம்லாம் சொல்றாரு. குருங்கிற வார்த்தை கூட பரவாயில்ல, தலைவர்ங்கிற வார்த்தை தான் தனிக்கட்சி தொடங்கிடுவாருங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது. அதுதான் சார். ஏன் இந்த இவரு சினிமாக்காரன் கிடையாது அண்ணாமலை அவர்கள், பெரிய சினிமா பார்க்கல. ரஜினிகாந்தே ஒருக்கா அந்த அவர் அரசியல் அந்த காலகட்டத்தில் அண்ணாமலையை பற்றி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். என்னென்ன சார்? அண்ணாமலை எப்படின்னு கேட்டார். அப்போ அண்ணாமலை வந்து ரஜினியோட சிஎம் கேண்டிடேட் சாய்ஸாக கூட இருந்திருக்கலாம். நான் தான் அதில் அவுட்ரேட்டாக ரஜினியை நான் எதிர்த்துட்டேன். உங்களை தவிர வேறு யாரை போட்டாலும் தேராதுங்க, நாங்கள் ஒன்றும் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் சும்மா இந்த மாதிரி எல்லாம் கேலி கூத்தா மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாதுலாம் ரஜினிகிட்ட ஆணித்தரமாக சொன்னப்போ. அண்ணாமலை மேலே எனக்கு பழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு என் தம்பி கண்ணன் சொல்லுவாப்பில், இந்த ஆர்எஸ்எஸ் கண்ணன் அவன் சொல்லுவான். அப்போ நான் ரஜினிகிட்ட அதை அவுட்ரைட்டாட்டு அண்ணாமலை பற்றி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது உங்களை தவிர வேறு யார் சிஎம்னாலும் தேராதுங்க, அதோட நீங்கள் கட்சியை ஒன்று ஆரம்பிக்காண்டானே சொல்லிடுவேன். நான் அண்ணங்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஒருக்கா நாம் எப்படி யாருக்கு விலகின பிறகு யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிற பற்றி ஒரு அறிக்கை கொடுக்கணும் ரவீந்தர், நிறைய பேரும் சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அவனும் அறிப்பை உங்கள் முதல்ல வந்து சொரிய வருவாம்னே. நம்ம விலையாச்சு, நீங்கள் விளையிட்டீங்க. ஸ்டாலின் உங்கள் நண்பர், என்னமோ போட்டு எதுக்குன்னே ஸ்டாலினுக்கு எதிராக மீனிங் வர்ற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒன்றும் வேண்டானேன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க மாட்டாருங்கிறதே நான் சொன்னேன். அதை நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டாரு. எனிவே அண்ணாமலை மேலே ரஜினிக்கு ஒரு உயர்வான எண்ணம் இருந்திருக்கு. அதனால தான் என்கிட்ட அந்த ஒப்பீனியனை கேட்டிருக்க முடியும். ஓகே, அதான் சார். இப்போ அந்த தலைவர்னு சொல்கிறாரு, ஒப்பீனியன் கேட்கலாம், அரசியல் பற்றி பேசலாம்ல, அதான் நடக்கும். ரஜினி நம்ம அரசியலுக்கு வருவார்னு எனக்கு தெரியல. மனுஷன்தான், திடீர்னு நினச்சா வந்துடலாம். ரஜினி அன்னைக்கு நாம சொன்ன ஆலோசனைப்படி ஸ்டாலினுக்கு எதிராக ஒன்றும் அறிக்கை கொடுக்கல. நாம தான் அதை தேவையில்லைன்னு நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம். அவர் நம்ம சொன்ன பாயிண்ட் உள்ள லாஜிக் புரிஞ்சிட்டார். நண்பர், ஏன் நண்பருக்கு எதிராக பண்ணுறீங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு அறிக்கையை வச்சுட்டு அதை வச்சு தான் எழுதுவாங்க, வாரப்பத்திரிகை எழுதுவாங்க, தினமலர் எழுதுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்னத்துக்கு அந்த இது? இப்போ அந்த நட்பு தான் அவர் வந்து ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த, அவனவன் பொறாமப்படக்கூடிய இடத்த கொடுத்துருக்கு. அது கலைஞர் சிலை திறப்பு விழானாலும் சரி, எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ரஜினி ஸ்டாலின் நல்ல நெருக்கமாக இருக்காங்கிறதா என்னோட பார்வை. அண்ணன் சீமான் ரஜினி சந்திப்பு அந்த காலகட்டத்திலே, தம்பி சீமான் அண்ணன் ரஜினி சந்திப்பு காலகட்டத்திலே எனக்கு அது தெளிவாகவே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். இவருக்கு ஒரு வெல்விஷர் தான் சீமானுக்கு வந்து ஊடகங்கள் வந்து
அநீதி பண்ணுறங்கிறது என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கிறாரு. சீமான் அவரை கடுமையாக எதிர்த்த காலகட்டத்திலே என்ன ரவீந்தர் எப்படி ஊடகம் இவ்வளவுக்குள்ள சீமானை பிளாக் அவுட் பண்ணுறாங்க, இது நியாயம் இல்லைல்ல அப்படிங்கிற கருத்தை என்கிட்ட சீமான் பற்றியே அண்ணன் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலையை பற்றி விசாரிச்சிருக்கிறாரு. பட் அவர் எபோவ் பாலிடிக்ஸாக தான் அன்னைக்கு இருக்கிறார். ஸ்டாலின்ட்ட நல்ல நெருக்கமாக இருக்கிறாரு. விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாரு. விஜய்க்கு சொல்லக்கூடிய வாழ்த்து சீமானுக்கும் சொல்லணும், அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீமானும் திறமையாக பண்ணுறாரு, உழைக்கிறாரு, தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாருங்கிற அந்த விஜய்க்கு வாழ்த்துங்கிற அந்த வார்த்தை சீமானுக்கும் அண்ணன் ரஜினிகாந்த் அது ஒரு அவர் ஆதரிக்கிற மாதிரி போயிடும்ல, அதனால தான் சொல்லாமல் இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்கிறாரு? அப்போ ரஜினிக்கு சொல்லணும். ஒரு திரைக்கலைஞன் வராரு அப்படிங்கிற ரஜினி சீமான் திரையிலேருந்து வர இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட் மிஸ்டேக் தானே வைக்கணும். அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அண்ணாமலை மேலேயும் ஒரு வெல்விஷர் தான். ஸ்டாலின்ட்டையும் நல்ல நட்பில் தான் இருக்கார். திமுக காங்கிரஸ் இடையே வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சீட்டு வாங்குறதுல வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 117 சீட்டு காங்கிரஸ் கேட்குறாங்க அப்படின்னு இந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. நல்லது, காங்கிரஸுக்கு டெபாசிட்டே இங்கே கிடையாது. கட்சி வசந்தகுமாரால் நாடார்களால் தான் டெபாசிட்டே கிடைச்சிது. எஸ், நாடார் கம்யூனிட்டியால் தான் டெபாசிட் கிடைச்சிது. நாடார் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ, எவ்வளவு அந்த கம்யூனிட்டியை ஏமாளி ஜாதி, இழிச்சவன் ஜாதின்னு கிறிஸ்தவ நாடார்களோட RSS எதிர்ப்பை ஏமாளி இழிச்சவன் நாட்டு கோலத்தனமாக ஓட்டு போடுவான்னு அந்த ஜாதியை எந்தெந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்தந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையில் இருக்கவங்க ஏமாத்துறதுல கில்லாடிங்க. கட்சி வசந்தகுமார் தவிர யாருக்குமே அங்கே டெபாசிட் கிடையாது. விஜயதரணியை விட்டு நாடார் 70% உள்ள தொகுதியில் 3 தடவை நாடார்களை ஏமாளி இழிச்சவாயன்னு ஜெயிக்க வச்ச கட்சி காங்கிரஸ். அந்த நாடார் பகுதியில் கட்சி வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார். இதை தாண்டி அந்த கட்சிக்கு செல்வாக்கு கிடையாது. இவர் கார்த்திக் சம்பத்து டெபாசிட் கிடையாது. நல்ல ஓட்டு வாங்கினாங்க ஜெயம் ஆர்வனும் திருநாகர் சொன்னனும், பட் டெபாசிட் கிடையாது. 4.3% வாக்கு தான். இந்த வாக்கை வச்சுட்டு அந்த கட்சி என்ன செய்திட முடியும்? சும்மா ஒரு ஸ்டாமினி டீ கப் மாதிரி சும்மா சின்ன சலசலப்பா நாங்களும் இருக்கோங்கிறதுக்காக என்னத்தையாக பேசுவாங்க. இந்த ஒரு 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு வாசகமாக வச்சுட்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வராங்க. உதயநிதி அவர்கள் இப்போ ரீசெண்டாகவும் சொல்கிறாரு 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படிங்கிறது. உங்களுடைய வியூ என்ன? இந்த 45% வாக்கு திமுக எடுத்துருவாங்க, அணி எடுத்துருவாங்க. எனக்கு மாற்று கருத்தே இல்லை. 48 சொன்னேன், 47 எடுத்தாங்க. விக்ரவாண்டி 55 சொன்னேன், 63 எடுத்தாங்க. 45 என்னோட கணிப்பை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்றது கரெக்டாக வரணுங்கிறக்காக சொல்லுவேன். ஆனால் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி எல்லாம் சொல்ல முடியாது. 1-to-1 கொண்டு வந்தால் ரொம்ப நெருக்கடி கொடுத்துடலாம். அது எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கணும். அவர் தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, அவர் இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அப்போ யார் தான் மாற்று நினைக்கிறீங்க? 57-62 காமராஜ் பொசிஷனில் இருக்கிறாரு ஸ்டாலின். 57-62 காமராஜ் பொசிஷனில் இருக்கிறாரு. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ராஜாஜி, அண்ணா, கம்யூனிஸ்ட்டு 3 பேருமே நாங்கள் தான் மாற்றுன்னு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி, சீமான், விஜய் 3 பேருமே திமுகவுக்கு மாற்றினாங்க தானே இருக்காங்க. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்கிறாரு. விஜய் பல நிரூபிக்காதவர், மண்குதிரை, 0% இன்கேபபிள், இன்காம்பிட்டன்ட். அது என் கருத்து. மண்குதிரை தாங்கிறது என் கருத்து. பட் அவரு நான் ஓடுற குதிரைன்னு ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டின்னு 0% இருந்து தன்னை பொசிஷன் பண்ணுறாரு. 0 தீபா ஜெயக்குமார், தென் சசிகலா மாதிரி தான், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. பட் தன்னை அந்த கிளைம் வைக்கிறாரு. 8% வந்த சீமான் ஈரோடு கிழக்கில் விஜயும் அண்ணாமலையும் எடப்பாடியும் களத்துக்குள்ளே இல்லாத சூழ்நிலையில் ஓடிட்டாங்க. அது அவங்களுக்கு வீக்னஸ்ஸு. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு போட்டிட்டவர் எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் 3 பேருக்கும் நான் தான் மாற்று, தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன்னு சொல்கிறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு எந்தெந்த காலத்தில் அதிமுக பண்ணதெல்லாம் அதிமுகன்னு டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இவர் எடப்பாடி சொல்கிறாரு. ஸோ ஸ்டாலின் 57-62 கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-to-1 என்னாலே ஸ்டாலினை தோற்கடிச்சு காட்ட முடியும். 1-to-1 வந்தால் ஸ்டாலினை தோற்கடிச்சு காட்ட முடியும். 1-to-1ங்கிறதுல எனக்கு பிளான் இருக்குது. அது எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். பின்ன என்னத்துக்கு அதை போட்டு பேசி. அப்போ யாரு சார் அந்த இப்போ அவர் இருந்தாருன்னா பண்ண முடியாதுங்கிறீங்க? எடப்பாடி முகமாக இருந்தாருன்னா பண்ண முடியாது கேண்டிடேட்டாக இருந்தால். அதுக்கு மாற்று யார்? வேற எந்த கேண்டிடேட் இருக்காங்க? இன்னைக்கு எடப்பாடி இல்லாமலும் பண்ண முடியாது. அதுதான் அது என்ன தீர்வுன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் வந்து இப்போ சீமான் அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ வைக்கணுமா, என்ன தீர்வுன்னு கேட்குறேன். அதாவது
சீமான சிஎம்மா சொல்லி மோடி அதை ப்ரமோட் பண்ணி எடப்பாடி அதை ஆதரித்து பல நிரூபிக்காத விஜய் பவன் கல்யாண் 2014 மோடியையும் சந்திரபாபு நாயுடையும் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவருக்கு பலம் நிரூபிக்கல 0% தான் விஜய். அவர் அரித்மெட்டிக்கலி இந்த அணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். அப்பவும் ஸ்டாலின் வந்து விழுந்து போகக்கூடியவர் அல்ல. அவருக்கு வந்து ப்ரோ இன்கம்பன்சி எல்லாம் இருக்குன்னு தான் என் பார்வை. ஒரு 67 காமராஜுக்கு ஒரு 1-1 ராஜாஜியும் அண்ணாவும் கொண்டு வந்து அன்னைக்கு சிஎம் யாரும் சொல்லலை, அண்ணாவே மக்களவை தான் நின்னாரு. அப்படி தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எந்த காலமும் தோற்க முடியும். இது வந்து உங்களுடைய கருத்து, சீமான் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டை வைக்கணும், விஜய் ஆதரவு இங்கே தரணும் அப்படிங்கிறது. எடப்பாடியும் ஆதரிக்கணும், மோடியும் ஆதரிக்கணும். இது இம்பாசிபிள் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். நீ எப்படின்னு கேட்கும்போது இம்பாசிபிளுங்கிற சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஸ்டாலின் தான் சிஎம்மாக வருவார். 3 வரும் 3 திசையில் இருக்கிறாங்க. இவர் எடப்பாடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் அவர் தலைமையில் 20-25% ஓட்டு தாண்டுறது கஷ்டங்கிறாங்க. சீமான் 8, 16, 17 ஆக்குறதுக்கு எடப்பாடியை கார்னர் பண்ணி பாண்டிய நெடுஞ்செழியன் அதில் ஒரு கார்னர் பண்ணுறாரு. பாரத ரத்னா பாரதியாருக்கும் வஉசிக்கும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறி பழனிசாமி ஆயிருக்காரு. அப்போ ஒரு 5-6 கவுண்டில் எடப்பாடியை பலவீனப்படுத்துவார் சீமான். அப்போ எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கிறாரு. மீண்டும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி சீமான் வளருவார். ஸ்டாலினுக்கு எதிராக பெரிய சக்தியாட்டு நிற்கிறது எடப்பாடி தான் 20%. விஜய் வாராரு. விஜய் என்ன வாராருங்கிறது 26 மேல தான் தெரியும். நான் மண்குதிரன்னு என் கருத்து. அவரும் எப்படினாலும் ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டை தான் அவரும் பிரிக்க போறாரு. 2011 இருந்தே ஸ்டாலினுக்கும் திமுக தரப்புக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஜெயசீலன், அந்த விஜயராமன் ஒரு மறவர் ஒருத்தர் தலைவராக இருந்தார். அவரை மாற்றிட்டு ஒரு கிறிஸ்தவரை போட்டாங்க. அந்த கிறிஸ்தவர் வந்து திமுக பக்கமே நின்றுட்டாரு. அன்னைக்கு மன்றத்தை திமுக பிளவுபடுத்தினிலிருந்தே விஜய் ரசிகர்களில் ஒரு தரப்பு திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்கு போயிட்டான். மற்றவன் தான் விஜய் கூட நின்னா. அனில் மாறி உதவுனார். 2011 இருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. தலைவா பட விஷயத்தில் கூட ஜெயலலிதாவுக்கும் ஆளுக்கும் தான் சண்டைன்னு கலைஞரே சொன்னார். ஸோ அவரால் திமுகவட்ட தொட்டு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. 15 வருஷமாக திமுகவுக்கும் அவருக்கும் ஸ்தான பிராப்தியே கிடையாது. அப்போ அவரும் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அது திமுக எதிர்ப்பு ஓட்டை எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் எடுப்பார். அப்போ 3 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஓட்டு தான் ஸ்டாலினுக்கு இணையாட்டோ சற்று கூடுதலாட்டோ வரும். அப்போ இதுதான் சூழல். அப்போ 57-62 காமராஜ் பொசிஷன் மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டாலின் இருக்கிறாரு. நீ தோக்கடிக்கணும்னா 67 காமராஜ் பொசிஷனுக்கு ஸ்டாலினை கொண்டு வரணும். அதுக்கு என்கிட்ட வீகம் இருக்குது. ஆனால் அதுக்கு எடப்பாடி பேராசையில் எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் ஏன் ஜாதிக்கு போடு, எல்லாம் ஏன் ஜாதிக்கு போடு அப்படி அந்த ஜாதி வரியில் அவர் நிற்கக்கூடிய அவர் ஒத்துக்க மாட்டார். அதனால அவருக்கு எதிராக நான் வெந்நியர் போலரைசேஷன் இருக்கும், நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் இருக்கும். தென் மாவட்டத்தில் அவர் சீமானோட ரொம்ப கீழே போவார். அந்த ஏர்போர்ட் விஷயத்திலும் சரி, பாரத ரத்னா விஷயத்திலும் சரி. ஏற்கனவே சீமான் தென் மாவட்டத்தில் உள்ள 10 மக்களவையில் எடப்பாடியோட 30,000 ஓட்டு தாண்டிட்டார். இப்போ லட்சக்கணக்கான ஓட்டு என்ன தாண்டிடுவார். இதுதான் நடக்கும். இதுக்கடையில் விஜய் புது வாக்காளர்கள் எல்லார்ட்டையுமே ஓட்டு எடுத்து எவ்வளோ எடுக்கிறாருங்கிறது மே மாதம் 26 தெரிஞ்சு போகும். அது பெருமளவு வந்து எதிர்கட்சிகளை தான் விஜய் பலவீனப்படுத்த முடியும், ஸ்டாலினை பலவீனப்படுத்த முடியாதுங்கிறது என்னோட பார்வை. ஓகே சார், உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.